Demo crafetch. Hi நண்பா, வெல்கம் டு தமிழ் crafetch யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வேஸ்ட்டாக இருக்க சிடி கேசட்டை வச்சு சூப்பரான கார் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம காரோட பாடியை மேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி சார்ட் ரோல் வந்து வேணும். ஸோ அதை மேக் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சார்ட் எடுத்துக்கோங்க, அது ஒட்டுறதுக்கு கம்மு, செல்லோ டேப்பு, அப்புறம் சிசர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சார்ட்டை வந்து பிரிச்சுக்கலாம். சார்ட்டை பிரிக்கும் போது வடிவேல் காமெடியில் வர மாதிரி சுருட்டிட்டு வருதுங்க இது. அது எப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழி ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நாம் இப்போ 4ஆக மடிக்கணும் இதை. ஸோ 4ஆக மடிச்சுட்டு சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் ரேண்டமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் விரலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். ஸோ அதை டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்மை அப்ளை பண்ணி இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ அதில் நம்ம கம்மை அப்ளை பண்ணிக்கலாம். கம்மை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபுல் நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி விட்டுனா இப்போ ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீட்டாக 2 வேணும். இதை விட சின்னதாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 வேணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்னது இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு வந்து இன்னொரு சார்ட் ரோல் வந்து வேணும். இதே மாதிரி எப்படி ஃப்ரீயாக இந்த மாதிரி போயிட்டு வரணும். அதை விட பார்த்திங்கன்னா இது நீளமாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா சென்டராக இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் வந்து வச்சுக்கோங்க. இதை வேணால் நம்ம 2ஆக கட் பண்ண போகிறோம். அதுக்காக சென்டராக மார்க் வச்சுட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுறேங்க. ஸோ 2 சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த எண்டிங்லலாம் இந்த மாதிரி வேஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் குயிக் அப்ளை பண்ணி ஒட்டிட்டுனா ஸ்ட்ராங் ஆகிடும் அதெல்லாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த 2 சின்னதாகவும் 2 ஹைட்டாகவும் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 சிடி கேசட் எடுத்துக்கலாம். இப்போ 2த்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி 2ஐயும் ஒட்டிட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு வீல் ரெடி ஆகிடும். 2 சைடும் ஒரே கலர் இருக்குல்ல, அதனால தான் 2 கேசட் வந்து ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 வந்து வேணும். 4 வீலுக்கு 4 வேணும். அடுத்து நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பேப்பர் ரோல் எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேசட்டில் 2 சைடு 2 கேசட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வீல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இதை இப்போ தரையில் வச்சு ஒரு ரோல் பண்ணி பாருங்கள். அது சைடாக இருந்துச்சுன்னா நேராக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ரோல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. 2 சைடும் ஸ்ட்ராங்காக ஓட்டுங்க, திரும்பி கட்டிட்டு வராத அளவுக்கு. ஸோ இப்போ நமக்கு வீல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வீல் வந்து வேணும். ஏன்னா முன்னாடி 1 பின்னாடி 1 2 வீல் காருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 சின்ன சார்ட் பீஸை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக 2ஐயும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு மார்க் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல கரெக்டாக நமக்கு வீல் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க்கை வச்சுக்கோங்க. மார்க்கை வச்சதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி அதை வந்து ஹோல் போட்டுக்கோங்க. 4த்துலேயுமே வந்து ஹோல் போட்டுக்கோங்க. அதில் ஸோ ஒரு சைடு ஹோல் போட்டாச்சு. இதே மாதிரி 2வது சைடும் ஹோல் போட்டுக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம 2 அந்த சார்ட் பீஸுமே இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபிக்ஸ் பண்ணி அனா பேண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அனா பேண்டு, ஃபிக்ஸ் குயிக்கு அப்படின்னா ஃபெவி குயிக்கு எது வேணால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. 2 சைடு 2 ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த வீலை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸோ 2 சைடு 2 வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சார்ட் ரோல் வந்து நம்ம வச்சுருப்போம். அதை எடுத்து அதுலேயும் ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம இதையும் வந்து ஒட்டிடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ்க்கு யூஸ் பண்ணி ஒட்டுறோம். இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க, திரும்பி கட்டிட்டு வரக்கூடாது அது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சார்ட் ரோல் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா நடுவில் வச்சு ஒட்ட போகிறோம். அதை இந்த மாதிரி சென்டராக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு நேரம் வந்து ஹோல் போட்டுக்கோங்க 2 சைடும். ஓகே, 2 சைடும் ஹோல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து அனா பேண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க.
நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளெக்ஸ்க்கு. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ரப்பர் எடுத்துக்கோங்க. ரப்பரை வந்து இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம 2 ரப்பர் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு 4 ரப்பர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம நீளமாக ஜாயின் பண்ணி வச்சுருந்த அந்த ரப்பரை எடுத்து நம்ம நடுவில் ஒட்டியிருந்தோம்ல அந்த சார்ட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு ஏர்பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சி தான் நமக்கு வேணும். சைடில் இருக்க ஏர்பட்ஸை 2மே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நாம் அந்த சிசர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்களை ஒட்டிடலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டோம். இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க, தையல் மிஷின் நூல். அந்த நூலை எடுத்து கட்டிடுங்க, திரும்ப அந்த குச்சி பிடிங்கிட்டு வராத அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம கட்டியாச்சு. இப்போ நம்ம காரே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ அந்த ரப்பர் பேண்டை இழுத்து நம்ம அந்த குச்சியில் வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதை வந்து பின்னாடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றுங்க. இந்த மாதிரி பின்னாடி பார்த்த மாதிரி சுற்றினா அந்த ரப்பர் பேண்டு வந்து அதில் வந்து சுருட்டிக்கும். சுருட்டினதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து கார் போகும். இப்போ விட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே நமக்கு வந்து கார் போகுது. இந்த வீடியோ நமக்கு சக்ஸஸுங்க. சூப்பராக வேறு லெவலில் போகுது. நீங்களும் கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் அவுட்டோரில் ரோட்டில் எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ளாட்டான தரையில் நல்லா போச்சு. இப்போ ரோட்டில் எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து விட்டாச்சு. நம்ம விட்டோடனே இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போகுது. இந்த மாதிரி சிமெண்ட் ரோட்டில் விட்டால் கூட சூப்பராக வந்து போகுதுங்க. அடுத்து எங்கள் ஊரில் புதுசாக காட்டின ட்ராமா ஸ்டேஜ் இருக்குது, அதில் வந்து விட்டு பார்க்கலாம். ஸோ அதில் விடும்போது கேமராமேன் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் கீழே கூட தெரியாத வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வர்றான். சூப்பராகவே போகுது. உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு கண்டிப்பாக இதை மேக் பண்ணி கொடுங்க. ஒரு சிறந்த விளையாட்டு பொருளாக இருக்கும் இது. ஸோ நண்பா, இதை வச்சு விளையாடுற வரைக்கும் விளையாடிட்டு இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஓகே நண்பா, நம்ம மேக் பண்ண கார் எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன கேட்டால் நான் வந்து சூப்பராகவே போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.